பிதா குமாரன் பரிசுத்தாவே திருப்பராலே இந்த மகிழ்ச்சியான கர்த்தர் பிறந்த நாளில் தேவ ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாம் யாவரும் கர்த்தர் நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை மீட்கும்படியாக விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகத்தில் வந்து பெத்லகேமிலே பாலகனாய் பிறந்த எங்கள் நாதன் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிறப்பின் பண்டிகையை நாங்கள் ஆசரிக்கும்படியான கிருபை கொடுத்திருக்கிறேன். நன்றியோடு நாங்கள் பெற்றிருக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அநேகருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்து இந்த அதிகாலை வேளையிலே நாங்கள் தரிசிக்கத்தக்கதான கிருபை கொடுத்திருப்பதற்காக நன்றி கொடுத்திருக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உன்னதத்திலிருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர்கள் பிரியமும் உண்டாவதாக என்று சரி பரம சேனையின் திரள் பாடி துதித்தது போல இந்த காலை வேளையிலும் திருச்சபை மக்களாய் கூடி பாடி துதித்து உம்முடைய வார்த்தையை கேட்கவும் பாராட்டிருக்கிற கிருபைக்காக நன்றியோடு வைத்திருக்கிற பாஸ்தோத்திருக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வருகின்றவர்களையும் கூட்டி சேர்க்க வேண்டுமா இருக்கிறப்பா. உம்முடைய பிறப்பினால் வருகின்ற சமாதானம் சந்தோஷமும் எப்பொழுதும் எல்லாரும் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைவாய் இருக்கும்படி நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், பாஸ்தோத்திருக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். தாராள ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமாக ஆவியானவராமே வழிநடத்தலுமாய் மீட்பர் இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக தேவனுடைய நாம புகழ்ச்சிக்காகவும் 61ஆம் பாமலை பாடுவோம். கிறிஸ்தவ பாமலையிலே 61 பக்தரை வாரும் ஆசை ஆவலோடும் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். Say
சுவிசேஷம் லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 14 முடிய. லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 14 முடிய. பக்கம் 78. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகிஸ்தனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரோனி என்பவன் தேசாதிபதியாயிருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் ஊருக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தாவீதும் வம்சத்தானும் குடும்பத்தானும் ஆயிருந்தபடினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவர்களுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதல்வரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவளுக்கு இடமெல்லாம் இருந்தபடியினால் பிள்ளையை துணியில் சுற்றி முன்னிலையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னையிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த சமயமே பரமசேனையின் அந்த தூரனுடைய தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் மனுஷன் மேல் பிரியும் உண்டாது என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். வாசிக்க வேண்டிய 3வது படம் பாஸ்டர்
உண்டாவதாக. நாம் யாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நம்மை ஆயத்தப்படுத்தும்படி ஜெப பாடலை பாடுவோம். அடியுடைய வாயின் வார்த்தைகளும் இங்கே கூடியிருக்கிற எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமென். பெத்லகேமிலே பிறந்த பாலகனாம் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் பிறப்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று கிறிஸ்து பிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து இன்றைக்கு உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக பெத்லகேமிலே மாட்டுத் தொழுவத்திலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னை தேவனோடு இருந்த சமமானதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னை எவ்வளவு தாழ்த்த முடியுமோ தாழ்த்தி இன்றைக்கு மாட்டுத் தொழுவத்திலே கந்தை துணி பொறித்தவராய் முன்னிலே கிடக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு ஒரு புதிய உதயம் என்று சொல்லி திருச்சபை நம்மை தியானிக்கும்படியாக அழைத்திருக்கிறது. ஆம், இது ஒரு புதிய உதயம் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய கிறிஸ்து பிறப்பு என்பது நம் அனைவருக்கும் ஒரு கொண்டாட்டம், ஒரு கொண்டாட்டம். கடந்த நாட்களெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது சிறியவர் முதல் கொண்டு பெரியவர் வரைக்கும் நாம் கொண்டாடினோம். கிறிஸ்து பிறப்பின் வருகையின் முதல் நாள் தொடங்கி கிறிஸ்து பவனி, கிறிஸ்து மரவிழா என்று நாம் கொண்டாடினோம். அது உண்மை, கொண்டாட்டம் தேவை. ஆனால் கொண்டாடியதற்கு காரணம் யார்? இயேசு. இயேசுவை நாம் மறந்து நம்முடைய கொண்டாட்டம் இருக்கும் என்று சொன்னால் அது கிறிஸ்துமஸ் அல்ல. கிறிஸ்து நமக்குள்ளாக பிறப்பார் என்று சொன்னால்தான் அது முழுமையான கொண்டாட்டமாய் இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, எனவே அவருடைய மீட்பின் செய்திதான் அவர் இயேசு என்று பெயரிடுவார்கள். அவர் சகல ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்ற அந்த ஜீவனுள்ள வார்த்தை தான் கிறிஸ்து பிறப்பின் மையமாக இருக்கின்றது. அதுதான் ஒரு புதிய உதயம். பாவத்திலே இருந்த மனிதன் பாவத்திலிருந்து மீட்கப்படும்படியாக பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி கொடுத்து அவர் மூலமாய் நமக்கு மீட்பை, நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். நமக்கு மட்டுமல்ல, உலகம் தோற்றம் முதல் உலகம் முடியும் மட்டுமாக உள்ள சகல மனிதர்களின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதாரப்படியாக அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனைவருக்கும் பொருந்து இதோ இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமல்ல, இயேசுவே என்று சொல்லி அவரை விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் அவர் இந்த மீட்பை அவர்களுக்கு அருள்கின்றவராக இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆம், இயேசு கிறிஸ்துவின் முக்கியமான நோக்கமே அதுதான். எனவே அதை நாம் புரிந்து கொண்டு இருக்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு, அவர் பிறந்தது யூத சமூக வாழ்வில் பல வாழ்க்கை முறையை தலைகீழாக மாற்றி போட்டது. யூத மக்கள் அதுவரைக்கும் என்ன கடைபிடித்துக் கொண்டிருந்தார்களோ யூத அந்த சடங்காச்சாரம் எல்லாவற்றையும் மாற்றி போட்டதாக பார்க்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். யூத சமயம் என்பது அடிமை சிந்தனைகளையும் தவறான ஆன்மீக புரிதலையும் இயேசு பிறப்பு உடைத்து எரிந்தது. இயேசு
மீட்பு ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் உரிதாக இருந்தது. அது யூதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அவர் குழந்தையாய் பிறந்த அந்த நாள் மட்டுமல்ல, நமது கொண்டாட்டத்தை தீர்மானிப்பதல்ல. நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசு நம்மை மீட்டு ரட்சிக்கிறாரோ, எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவருடைய அன்பை ருசிக்கின்றோமோ, அப்பொழுதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் அது கிறிஸ்துமஸாக இருக்கிறது என்று அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, புதுமையான நிகழ்வு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அது நடைபெற்றது. அதுவரைக்கும் இல்லாத ஒரு நிகழ்வு. ராஜாவாக பிறந்திருக்கிறவர் ஒரு அரண்மனையில் அல்ல, அவர் மாட்டுத் தொழுவத்திலே பிறந்திருக்கின்றார். சாஸ்திரிகள் வந்து கேட்கின்றார்கள், ராஜாவாம் அவர் எங்கே பிறந்திருக்கிறார்? ராஜாவா எங்கே பிறந்திருக்கின்றார்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு இல்லை என்று சொன்னால் எங்கே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அதே வார்த்தை நீங்களும் நானும் கேட்கின்றவாக இருக்கின்றோம். என்றால் இயேசு நமக்குள்ளாக பிறக்கின்றவுதான் அந்த பிறப்பின் நற்செய்தி நமக்கு ஒரு கொண்டாட்டமாய் இருக்கின்றது. ஏரோது கேட்டார், எங்கே யூத சாஸ்திரிகளுக்கு கிளைக்கிற சாஸ்திரிகளுக்கு காட்டின அந்த நட்சத்திரத்தை அவர்கள் விட்டு வழி விலகி போன பொழுது, ஏரோதுடைய அரண்மனைக்கு போன பொழுது அங்கு ஒரு கலக்கம். இன்றைக்கும் இயேசுவின் பிறப்பை குறித்து நாம் அறிவிக்கின்ற பொழுது அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணிக் கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஆனால் அந்த கலக்கம் மீண்டுமாக சாஸ்திரிகள் வந்த பொழுது அதே நட்சத்திரம் இயேசு பிறந்த இடத்திலே கொண்டு சேர்த்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை இயேசுவை மையமாக வைத்து இங்கும் அங்கும் செல்லாதபடி இயேசு நமக்கு நியமித்திருக்கின்ற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடுகின்ற பொழுது நிச்சயமாக அது ஒரு புது நிகழ்வாக இருக்கும். நன்றைக்கு நமக்கு பாடுகள் வந்துவிட்டால், சோதனைகள் வந்துவிட்டால் நாம் எங்கு செல்கின்றோம்? இயேசுவை நாம் நாடி செல்கின்றோமா, அல்லது சாஸ்திரிகளை போல மற்றவர்களை நாடி, ஏரோதுவை நாடி ராஜா எங்கே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி கேட்கின்றவர்களாக நாம் இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைப்பதின் நோக்கத்தை இன்றைக்கு நாம் வாசித்த சுவிசேஷ பகுதி லூக்கா 2ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை 3 தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். இதை 3 தலைப்புகளிலே தியானிப்போம். அடிக்கடி இந்த வார்த்தையை நாம் கேட்டிருக்கின்றோம். கிறிஸ்துமஸ் வந்துவிட்டால் லூக்கா 2ஆம் அதிகாரத்தை அநேக தேவ மனிதர்கள் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் 2021ஆம் ஆண்டிலும் அதே வார்த்தையை நாம் தியானிக்கின்றோம் என்று சொன்னால் ஆவியானவர் நாளே நமக்கு என்ன சொல்ல இருக்கின்றார் உங்களுக்கும் எனக்கும்? ஒன்று, கிறிஸ்துமஸ் அடையாளத்தை இழந்தவருக்கு புதிய அடையாளம். ஒன்று, கிறிஸ்துமஸ் அடையாளம் இழந்தவருக்கு புதிய அடையாளம். இரண்டாவது, கிறிஸ்துமஸ் ஆன்மீகம் மறுக்கப்பட்டவருக்கு புதிய ஆன்மீகம். இரண்டாவது, கிறிஸ்துமஸ் ஆன்மீகம் மறுக்கப்பட்டவர்களுக்கு புதிய ஆன்மீகம். மூன்றாவதாக, கிறிஸ்துமஸ் அமைதியை இழந்தவருக்கு புதிய பிறப்பு. அமைதியை இழந்தவர்களுக்கு புதிய பிறப்பு. அன்புக்குரியவர்களை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனங்கள். அப்பொழுது யோசேப்பு, நான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டுள்ள நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் தாவீதிற்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவம் நேரிட்டது. அவன் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவளுக்கு இடம் இல்லாதிருந்தபடினாலே பிள்ளைகளை துணியிலே சுற்றி முன்னணியிலே கிடைத்திருந்தார். அன்புக்குரியவர்களே, நடைபெற்ற காரியங்களை பார்க்கின்ற பொழுது இதற்கு முந்தின வாசல்களை பார்க்கின்றோம். அந்நாட்களே உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்படும்படி தங்கள் ஊர்களுக்கு சென்றார்கள். அப்படினால் யோசேப்பு தன்னுடைய ஊருக்கு தான் செல்கின்றார். தான் பிறந்த நாசரேத் ஊருக்கு செல்கின்றார் என்று பார்த்து தான் பிறந்த பெத்லகேமுக்கு செல்கின்றார்.
அங்கு சென்ற பொழுது அங்கு பார்க்கின்றோம், அவருக்கு அங்கு இருக்க இடமில்லை. தன்னுடைய சொந்த ஊர், அங்கு சொந்த ஊருக்கு செல்கின்றார், அங்கு அவருக்கு இருப்பதற்கு இடமில்லை. அது மட்டுமல்ல, அங்கு அவரை உபசரிக்க உறவுகளும் இல்லை. நீங்கள் நானும் எங்கோ பிறந்தோமே, நம்முடைய பூர்வீகம் என்று சொல்லுகின்றோமே, அந்த இடத்திலே நாம் செல்கின்ற பொழுது இன்றைக்கு நமக்கும் அப்படிப்பட்ட யோசேப்புக்கும் மரியாளுக்கும் ஏற்பட்ட அதே காரியம் நடைபெறுகின்ற பொழுது அவர்கள் அடையாளம் இழந்தவர்களாக செல்கின்றார்கள். ஆனால் அவர்கள் ஒரு புதிய அடையாளத்தை பெறுகிறார் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பார்க்கின்றோம் மத்தேயு 1:14 யாக்கோபு மரியாளுடைய புருஷன் ஆகிய யோசேப்பை பெற்றான், அவனிடத்திலே கிறிஸ்து எனப்படுகிறவர் பிறந்தார். யோசேப்புடைய ஊருக்கு செல்கிறார்கள், அங்கு இயேசு பிறக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, மத்தேயு 1:22 அவள் தன் முதற்கரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாந்து அவருக்கு இருந்தார் என்று பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களை, இங்கு பார்க்கின்ற பொழுது சொந்த ஊரிலே வீடற்றவர்கள், நிலமற்றவர்கள், அடையாளம் இழந்தவர்களாக அல்லது அடையாளம் அழிக்கப்பட்டவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் 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 இயேசு பிறப்பின் மூலமாய் அவர்கள் ஒரு புதிய அடையாளத்தை பெறுகிறார்கள். என்ன அடையாளம்? மீட்பரை பெற்றோம் என்ற அந்த அடையாளத்தை யோசேப்பும் மரியாளும் பெறுகின்றார்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும், நாம் இருக்கின்ற இடங்களில் நம்முடைய இனத்தார்கள், நம்முடைய உறவுகள் நம்மை கைவிட்டாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக பிறந்து நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்துகின்றவராக இருக்கின்றார். புதிய அடையாளத்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கொடுக்கின்றவராக இருக்கிறார். இதுதான் இந்த கிறிஸ்துமஸின் நம்பிக்கையின் செய்தி. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நம்பிக்கையற்றவர்களாக இருக்கின்றோம். யார் இருக்கின்றார்கள்? ஒருவரும் இல்லையே. என்னுடைய உறவுகள் இல்லையே. உறவுகள் எல்லாம் கைவிட்டப்பட்ட நிலையிலே எல்லாவற்றையும் இழந்தவர்களாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் கொடுக்கின்ற செய்தி என்ன? ஒரு நம்பிக்கையின் செய்தி. அது என்ன? இயேசு கிறிஸ்து எனக்குள்ளாக பிறந்திருக்கின்றார். அதன் மூலமாய் எனக்கு ஒரு புதிய அடையாளத்தை இந்த நாள் முதல் கொண்டு கொடுக்கின்றவராக இருக்கின்றார் என்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இவ்வுலகில் அடையாளம் இருந்தவருக்கு ஆதரவு அற்றவர்களுக்கும் வாழ்கின்ற அனைவருக்கும் அடையாளம் பெற்றுக்கொள்ளவே கடவுள் தன்னை அடையாளமாக கொடுக்கின்றார். இயேசுவின் பிறப்பு நமக்கு அடையாளமாய் கொடுக்கின்றது. இயேசு குழந்தை வெளிப்படுத்தினார் என்பதை இந்த செய்தி நமக்கு உரைக்கின்றது. ஆண்டவர் இயேசுவின் திருப்பணியின் அடையாளம் சிதைக்கப்பட்டு ஆதரவற்ற நிலையிலே வாழ்வோருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றதாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நீங்கள் நான் கலைஞருக்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவத்தை உலகத்துக்கு கொடுக்க நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது அவருடைய அன்பு நமக்கு ஒரு புதிய அடையாளத்தை இந்த உலகத்திலே கொடுக்கின்றதாக இருக்கின்றது என்று அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இதை 4 நற்செய்தியாளர்கள் சொல்கின்றார்கள். எடுத்துக்காட்டாக நமக்கு தெரிந்த ஒன்று, நாயின் கைம்பெண்ணின் அடையாளம் விளக்கப்பட்டது. லூக்கா 7:19 ஆனால் அங்கு மீண்டுமாக மகனை உயிர்ப்பித்து ஆண்டவர் அந்த அடையாளத்தை புதுப்பிக்கின்றார். ஒரு புதிய முறை உண்டாகின்றது. 2 காணிக்கை காசு அளித்த கைப்பெண் அங்கு அடையாளப்படுத்தப்படுகின்றார். தனக்கு உள்ள எல்லாவற்றையும் அவர் போட்டார் சொல்லி ஆண்டவர் அங்கு அங்கீகரிக்கின்றார். ஒரு புதிய அடையாளத்தை கொடுக்கின்றார் என்று பார்க்கின்றோம். நமக்கு நன்கு தெரிந்தது, இதே உலகத்திலே ஐஸ்வர்யனும் லாசரும் வாழ்ந்தார்கள். ஆனால் நடைபெற்ற காரியம் என்ன? ஆனால் லாசருடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய அடையாளம், ஆபிரகாமின் மடியிலே அவர் படுத்திருக்கக்கூடிய ஒரு அடையாளத்தை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நமக்கு மறுமைக்குரிய வாழ்க்கையை நாம் எதிர்நோக்கி இருக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அதற்காகவே இயேசு பிறந்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, தன்னை லேகியோன் என்று அழைத்துக் கொண்ட அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய அடையாளத்தை அவர் கொடுக்கின்றார் என்று பார்க்கின்றோம். மார்க் 5:1-20 நாம் வாசிக்கப்படுகிறார்கள் பார்க்கின்றோம். பல்வேறு பதிவுகளை வேதாகமத்தில் நாம் சொல்ல முடியும்.
சமுதாயத்தில் பலர் யோசேப்பையும் மரியாவையும் போன்று ஆதரிக்க ஆளற்றவர்களாக, அடையாளம் இழந்தவர்களாக தம் கண்முன் அனுதினமும் வந்து சென்று கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு அடையாளம் இழந்தவர்களை முக்கியப்படுத்தி நம் திருச்சபையின் திருப்பணியும் தனிப்பட்ட வாழ்வும் அமையும் போது அவர்கள் பிறக்கின்ற கடவுள் நம்மால் காண முடியும். அதுதான் உண்மையான கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை. அவர்களை நாம் அடையாளம் கண்டு அவர்களுக்கு நாம் செய்கின்ற பணியின் மூலமாய் கிறிஸ்து பிறப்பை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை நாம் அடையாளம் இழந்த கூட்டத்தில் ஒருவராக இருப்போம் என்று சொன்னால், இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்வின் வழியாக கடவுள் நமக்கு அளிக்கும் செய்தி என்னவெனில், அடையாளம் இழந்தவருக்கு வாழ்வு பெறவும் புதிய அடையாளத்தை பெறவும் கடவுள் தன் அடையாளத்தை இழக்கவும் தயங்குவதில்லை என்பதே இந்த நம்பிக்கையின் செய்தி இந்த நாளிலே நமக்கு கொடுக்கின்றது. இயேசு தன்னுடைய அடையாளத்தை முற்றிலுமாக துறந்தவராய் மாட்டு தொழுவத்தின் முழுதுமாய் பிறந்ததன் மூலமாய் மனிதர்களுக்கு அடையாளத்தை கொடுக்கின்றார். பிதாவோடு கூட நாம் எப்பொழுதும் அப்பா பிதாவை நாம் வாசித்தோமே, 2ஆம் வேத பாடமாக அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சூரியார சிலாக்கியத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கின்றோம் என்று நான் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக கிறிஸ்துமஸ் ஆன்மீகம் மறுக்கப்பட்டவர்களுக்கு புதிய ஆன்மீகத்தை கொடுக்கின்றது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம் 2ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வசனங்கள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தைகளை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்கிட்ட வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்கள் சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிகிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகர் உங்களுக்கு தாவீதிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிலே சுற்றி முன்னிலே கிடந்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நிகழ்ச்சி நமக்கு லூக்கா நற்செய்தியாளர் தொகுத்து சொல்கின்ற பொழுது அங்கு பார்க்கிறோம், மெய்ப்பர்கள் நம் கண்முன் நிறுத்தப்படுகின்றார்கள். மெய்ப்பர்கள் என்று சொல்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஆடுகளோடு கூட வயல்வெளியிலே தங்குகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இதோ இரவிலே வந்தோம், வீட்டிலே படுத்தோம் என்று அல்ல, அவர்கள் எங்கு சென்றார்களோ அங்கேயே அவர்கள் இருக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அந்த ஆடுகளோடு கூட இருக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இங்கே என்ன நடைபெறுகின்றது? யார் அப்படி ஒதுக்கப்பட்டு யார் அப்படி இருந்தார்களோ அவர்கள் மத்தியிலே தேவதூதன் தோன்றி அவனை கண்ட மாத்திரத்திலே அவர்கள் பயந்த பொழுது, பயப்படாதீர்கள். ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தி என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே பயம் இருக்கும் என்று சொன்னால் பயப்படாதீர்கள் என்று சொல்லி நமக்கு இந்த நாளிலே கொடுக்கின்ற ஜீவுள்ள வார்த்தையை நாம் பற்றி பிடித்துக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு வரைக்கும் நாம் பயந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய உயிரை குறித்ததான ஒரு பயம், நம்முடைய வாழ்க்கையை குறித்ததான ஒரு பயம், நம்முடைய பிள்ளைகளை குறித்ததான ஒரு பயம், இப்படிப்பட்ட ஒரு பயம் 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 என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்றைக்கும் தேவ தூதர்கள் வந்த பொழுது மெய்ப்பர்கள் கண்ட மாத்திரத்திலே பயந்தார்கள். அதை அறிந்த தேவதூதன், பயப்படாதீர்கள். இன்றைக்கும் அதே வார்த்தையை நமக்கு சொல்வதின் நோக்கம் என்ன? நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவர் இன்றைக்கு பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிறந்திருக்கின்றார். எதற்காக பிறந்திருக்கின்றார்? நீங்கள் நானும் ஓரம் கட்டப்பட்டு நாம் இருக்கின்றோமே, நமக்கு வரக்கூடிய பாடுகள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, எங்கு தங்குவோம் என்று அறியாது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கும் என்று சொல்லி நாம் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்றோமே, எங்கு போகிறோம், எங்கு இருக்க போகிறோம் என்று சொல்லி நாம் இருக்கின்றோமே மெய்ப்பர்களைப் போல. ஆனால் மெய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட காரியம் என்ன? நீங்கள்
பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். யூத சமுதாயத்தை பொறுத்தவரை மேய்ப்பர்கள் சமய தகுதியை இழந்தவர்கள் அல்லது ஆன்மீகத்திற்கு தகுதியற்றவர்கள் என்ற எண்ணம் இருந்த காலம். அதை அறிந்த பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த நற்செய்தியை முதலாவது தேவதூதமாய் அறிவித்தது யார் ஒதுக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு அறிவிக்கின்றார் என்று பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை கொண்டு இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய இருக்கின்றார். நம்முடைய கால சூழ்நிலை அழுக்கானவர்கள் என்றும் ஆன்மீக அறிவு அற்றவர்கள் என்றும், இவர்களுக்கு என்ன தெரியும், இவர்கள் என்ன பெரியவர்களா, இவர்கள் என்ன எல்லாம் அறிந்தவர்களா, இவர்கள் படிப்பு என்ன என்று சொல்லி நம்மை ஏளனம் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை இந்த நாளிலே சந்திக்கின்றவராய் இருக்கின்றார். அவருடைய பிறப்பின் மனமாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஆன்மீக வாழ்வு நாம் பெறுகின்றோம். ஒரு புதிய ஆன்மீக வாழ்க்கை நம்முடைய உள்ளான ஆத்மா ஆண்டவருக்குள்ளாக கழிவுறுகின்றதாக இருக்கின்றது. அன்றைக்கு மரியாள் எலிசபெத்தை சென்று வாழ்த்துகிற பொழுது எலிசபெத்துடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி பிள்ளை துள்ளிட்டு என்று சொல்லி அங்கே ஆண்டவருடைய தாய் வந்தது எதனாலே என்று சொல்லி எலிசபெத் வாழ்த்தினாலே. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் கிரியை செய்கின்ற பொழுது புதிய ஆவி நமக்குள்ளாக இதனாலே வருகின்றதாக இருக்கின்றது என்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். பார்க்கின்றோம். லூக்கா 11:1 பார்க்கின்ற போது சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். ஆண்டவர் சகரியாவுடைய வாழ்க்கையிலே இடைப்பட்ட பொழுது அங்கு வந்த பொழுது அவனும் கலங்கமடைந்தான். அவன் இருந்தது ஆண்டவருடைய திரு சமூகத்திலே இருதான் இருக்கின்றான். ஆனால் ஆண்டவர் தேவதூதனை அனுப்பி சொன்ன பொழுது கலங்கமடைந்தான். இன்றைக்கு நாமும் கூட ஆண்டவரோடு கூட நாம் ஆராதித்துக் கொண்டிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலும் கடக்கம் வந்து கொண்டே இருக்கின்றது. அதன் மூலமாய் நாம் ஆண்டவருக்கு என்று நம்மை அர்ப்பணிக்க முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆம், ஆண்டவருடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? ஆன்மீகம் மறுக்கப்பட்டவர்களுக்கு புதிய ஆன்மீகம் கிடைக்கிறது என்று பார்க்கின்றோம். ஆம், அப்படி என்றால் நம்முடைய நற்செய்தி வழியாக திருச்சபைக்கு தெரிவிப்பது என்ன? நமது ஆண்டவர் இயேசு வழியாக வெளிப்பட்ட கடவுள் இப்படிப்பட்ட அழுக்கானவர்களையும் ஆன்மீகம் மறுக்கப்பட்டவர்களுக்கும் தன்னை முதலிலே சந்திக்கவும் அவர்களால் தொடப்படவும் தன்னை அர்ப்பணிக்கவும் மட்டுமல்ல, ஆன்மீகம் மறுக்கப்பட்டோர் வாழ்வடையும் புதிய ஆன்மீகத்திற்குள்ளாக வரவும் அங்கு வழி செய்வதாக இந்த கிறிஸ்துமஸ் இருக்கின்றது. கடவுள் தன்னை முற்றிலுமாக இந்த புதிய ஆன்மீகத்திற்கு செயல்பாட்டில் ஆண்டவர் இயேசுவும் தன்னை உண்மையாக அர்ப்பணித்தார் என்று பார்க்கின்றோம். பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை அறிந்தவரால் இன்றைக்கு கன்னிமரியின் வயிற்றிலே பிறந்திருக்கிறார். இது பிதாவுடைய சித்தம். தன்னுடைய சோதனை இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்முடைய ஆதி தாயின் தகப்பனாகிய ஆதாம் ஏவாள் மூலமாக நாம் ஏதேன் தோட்டத்தில் இருந்து விரட்டப்பட்டோமே, அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்து அந்த மகிமையான வாழ்க்கையை இழந்தோமே. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பியிருந்தோமாய் நீங்கள் நானும் அந்த மீட்பை பெற்று அப்பா பிதாவை என்று கூப்பிடுவது மட்டுமல்ல, அந்த மீட்பின் மூலமாய் நம் ஆண்டவரோடு கூட நித்திய காலமாய் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை கூட நம்மை அழைத்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பார்க்கின்ற போது அங்கு பார்க்கின்ற வாழ்க்கையிலே பாவிகளுக்கு நண்பன் என வரிசையை கூறுவதை பற்றி கவலை கொள்ளவில்லை என்று லூக்கா 7:34 பார்க்கின்றோம். ஒரு பாவியான மனுஷனுடைய வீட்டுக்கு செல்கிறாரே என்று சொல்லும்போது அதை குறித்து ஆண்டவர் கவலைப்படவில்லை. ஆனால் ஆண்டவருக்கு பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான்களே அல்ல, பாவிகளை ரட்சிக்க, பாவிகள் ரட்சிக்கப்பட வேண்டும், பாவிகள் மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்தப்பட வேண்டும். அதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பெத்லகேமிலே பிறந்திருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். என்றால் கடவுளை அணுவதற்கு தடைகளாக ஆன்மீக ஆதிக்க சக்திகள், வகுத்திருந்த அழுக்கு, தீட்டு போன்ற சித்தாந்தங்களை கிறிஸ்து நிகழ்வு உடைக்கின்றது. இது தீட்டு, இதை பண்ணக்கூடாது என்று சொல்லியிருந்தது எல்லாவற்றையும் அவர் உடைக்கின்றவராக இருக்கிறார். இன்றும் கூட சமுதாயத்தில் நம்மோடு இணைந்து வாழும் சக மனிதர்கள், அவர்களின் வாழ்வியல் முறைகள், ஆடைகள், பேச்சுக்கள், வழக்கு, உணவு பழக்கம், வட்டாரம், செய்யும் தொழில் எல்லாவற்றையும் கொண்டு நாம் அவர்களை
தீட்டானவர்கள் என்று சொன்னேன், அவர்கள் அழுக்கானவர்கள் சொன்னேன், அவர்கள் ஆண்டவருக்கு அவர்கள் பிரியமானவர்கள் அல்ல என்று சொல்லி நாம் அவர்களை மதிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு பிறப்பின் மூலமாய் கடவுளின் அரசிற்கு எதிராக அவர்கள் ஆன்மீகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய அரசிலே அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட ஆன்மீகவாதிகள் கட்டாயமாக இயேசு பிறப்பின் மூலமாக அவர்களுக்குள்ளாக வழிநடத்தப்படுகின்றவர்களாக இருக்கின்றார்கள் என்று நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆம், ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கின்ற செய்தி இதுதான். நாம் பெற்றிருக்கின்ற செய்தியின் மூலமாய் நாம் ஆண்டவருக்குள்ளாக நாம் இருப்போம் சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் உண்மையான கொண்டாட்டமாக இருக்கும். ஆத்மாவிலே நாம் மகிழ்ந்து கழிவுற வேண்டும். ஆத்மா எனக்குள் கழிவுறுதல் சொல்லி ஆண்டவருடைய பிறப்பிலே மரியாள் அங்கே பாடுகிறது. மரியாளுடைய பாட்டை நாம் பார்த்திருக்கின்றோமே. அப்படின்னா நம்முடைய ஆத்மா இந்த தாழ்மையை நோக்கி பார்த்தார் சொல்லி மரியாள் பாடுகிறது போல நீங்கள் நான் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை அறிந்தவர். இன்றைக்கு அவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக இதை வடிவமைத்திருக்கிறார். எனவே நமக்கு ஏற்படுகின்ற அப்படிப்பட்ட தருணங்களிலே அனைத்துமே கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக கிறிஸ்துமஸ் அமைதியை இழந்தோருக்கு புதிய பிறவாய் கொடுக்கின்றது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம் 13-14 வசனங்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிறப்பு என்பது நாம் துதிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய துதியின் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுகின்றார். எங்கெல்லாம் துதி இருக்கின்றதோ அங்கெல்லாம் இயேசு இருக்கின்றார் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்வேன், துதிகளின் மத்தியிலே வாசம் செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு பிறந்திருக்கின்றார். பிறந்ததின் மூலமாக அந்த முக்கியமான நிகழ்வின் மூலமாக அவர் கொடுக்கின்ற செய்தி என்ன? நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் என்றால் பரமசேனையின் திரள் என்று சொல்லி பார்க்கின்றோம். பரமசேனையின் திரள் என்று சொல்கின்ற போது அங்கு பார்க்கின்றோம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தை பார்க்கின்ற போது 1000 பேர் அவரை சேவித்தார்கள், கோடாகோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள் என்று சொல்லி அந்த தானியேல் சொல்கின்றார். தானியேலின் நிலைமையிலே அவன் அப்படிப்பட்ட ஒரு காட்சியை காண்கின்றார். திரளான ஜனங்கள் அங்கு பார்க்கின்றோம். அங்கு ஜனங்கள் அங்கு இருக்கின்றார்கள், சேவிக்கின்றார்கள், அவருக்கு முன்பாக நிற்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் என்ன சொல்லுகின்றார்களா? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. மகிமை முதலாவது நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டும், மனிதர்களுக்கு அல்ல. இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கை உலகத்தில் இருக்கிற மனிதர்களை நாம் பிரியப்படுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கிறிஸ்துமஸ் சொல்லுகின்றது நம்முடைய வாழ்க்கையிலே எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்காக நாம் செய்ய அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எதை செய்தாலும், எதை பேசினாலும், எதை நடந்தாலும் நான் செய்கின்றதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். இது சமாதானம் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நினைத்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். என்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் உண்டா? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சமாதானம் உண்டா? என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே சமாதானம் உண்டா? என்னுடைய திருச்சபை வாழ்க்கையிலே எனக்கு சமாதானம் உண்டா? நான் இருக்கின்ற சமுதாயத்தோடு சமாதானமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பிறந்ததின் மூலமாக பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக. இது நிச்சயமாக ஜீவனுள்ள வார்த்தை. வரக்கூடிய காலங்களில் 2022ஆம் ஆண்டிலே இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக செயல்பட வைக்கின்றது. நாம் செயல்பட கர்த்தர் வழிமுள்ளவராக இருக்கின்றார். நாம் வாழ்க்கையிலே பார்க்கின்ற போது அவருக்குள்ளாக நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டம் எங்கும் சமாதானம் இல்லை. பார்க்கின்றோம் சமாதானத்திற்காக நாடுகளுக்குள்ளாக நாடுகள் இன்றைக்கு அநேக உடன்படிக்கையை போட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அப்படி உடன்படிக்கை போடுகின்ற நாடுகள் இந்த சமாதானத்தை காட்டுகின்றதா? இன்னைக்கு நம்மை அண்டை நாடுகளாக இருக்கின்ற நாடுகளோடு நம்முடைய நாடு சமாதானமாக இருக்கின்றதா? ஒரு பயம் நிறைந்த வாழ்க்கை, ஒரு பயம் நிறைந்த வாழ்க்கை. அதற்காக எத்தனை வீரர்கள் இன்னைக்கு நம்முடைய தேசத்தை காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு நாம் காலையிலே வந்தோமே, இந்த குளிரை நம்மால் தாங்க முடியவில்லை. அன்றைக்கு உங்களையும் என்னையும் தாக்கும்படியாக -டிகிரி இருக்கக்கூடிய அந்த சீதோஷணம் இதிலே
நம்மை காத்துக் கொண்டிருக்கின்றார்களே அப்படின்றால் எதற்காக? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சமாதானமாய் இந்த நாட்டுக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லவா அவரும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை உண்டு பண்ணியாக அவர் வந்திருக்கின்றார். சமாதானத்தை உண்டு பண்ணியாக வந்திருக்கின்றார். நம்முடைய நன்கு தெரிந்த ஒன்று. ஏசாயாவை பார்க்கின்ற பொழுது 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது அங்கு பார்க்கின்றோம். அங்கு 6ஆம் வசனத்திலே அவருடைய நாமம் இன்றைக்கு நமக்கு ஒரு பாடகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கிறோம். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஹல்லேலூயா. சமாதான பிரபு இன்றைக்கு பிறந்திருப்பவர் சமாதான பிரபு. அந்த பிரபு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இடைவெளிவரும் சொன்னால், நீங்கள் நான் இந்த காலை வேளையிலே அவரை தரிசித்து நாம் கடந்து செல்வோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய நாட்களிலே அந்த சமாதானத்தை உண்டு பண்ணுகின்றவர் அவர். பிரபுவாய் நம்மை ஆளுகின்றவர். அவர் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர் நமக்கு வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்கின்றவராய் இருக்கின்றார். சமாதானத்தை கொடுக்கின்றவராய் இருக்கின்றார். கிறிஸ்துவர் நமக்கு அழைக்கும் வேப்பூட்டும் செய்தி, ஆற்றல் நிறைந்தவர், ஆதிக்க சக்திகள் மற்றும் வெற்றி பெற முடியும் என்ற எண்ணம் இருக்கின்ற இந்த கால சூழ்நிலையிலே எனக்கு அதிகாரம் இருக்கின்றது, எனக்கு எல்லாம் இருக்கின்றது, பணம் இருக்கின்றது, படை இருக்கின்றது, நான் அதிலே நான் வெற்றி பெறுவேன் சொல்லி இருக்கின்ற சூழ்நிலை ஆண்டவர் நமக்குள்ளாக பிறப்பார் சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சக்தியும் நம்முடைய சமாதானத்தை சீர்த்து கொடுக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே சமாதான பிரபு வெளிப்படுவார். எதிரிகளை அடித்து ஓடுகின்றவராய் இருக்கின்றார். எனவே தான் நாம் சொல்கிறார், யுத்தம் என்னுடையது, யுத்தம் அவருடையது. இன்னைக்கு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் சமாதான குலத்திலே உண்டு பண்ணக்கூடிய எந்த சக்தியும் இனி வரக்கூடிய நாட்களிலே மேற்கொள்ள முடியாது. அதை வெற்றி கொள்கின்ற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுப்பார். சமாதானத்தோடு கூட இருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், ஆனந்தம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அநேக குடும்பங்களில் பார்க்கின்றோம். குடும்பத்திலே கர்த்தரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக குடும்பத்தார் எல்லாரும் அவர்களை ஏதோ ஒரு விரோதியை போலவும், மற்ற உறவினர்கள் அவர்களை ஏதோ தீண்டத்தகாதவர்களும் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட மக்களுடைய எண்ணங்களை அறிந்திருக்கின்ற கர்த்தர் நிச்சயமாக வரக்கூடிய நாட்களிலே அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானம், யாரெல்லாம் அவர்களை வெறுத்தார்களோ, யாரெல்லாம் அவர்களை ஒதுக்கினார்களோ, அவர்கள் எல்லாரையும் சமாதானத்துக்குள்ளாக வழி நடத்துகின்ற கர்த்தர் இந்த நாட்டிலே பெற்றிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு தன் திருப்பணியிலே படிப்பு அற்ற, ஆற்றல் அற்ற எளிய மக்களை, மீனவர்களை தன்னுடைய சீடர்களாக தெரிந்து கொண்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட மக்களை எல்லாம் அழைத்து, யாரெல்லாம் வாழ்க்கையிலே தோல்விப்பட்டு ஒதுக்கப்பட்டு இரவெல்லாம் கஷ்டப்பட்டு ஒன்று கிடைக்கவில்லை என்று பெருமையாக இருந்தார்களோ அவர்களை மீண்டுமாக வலையை போட சொல்லி நிறையமான மீனை கொடுத்து, இது மட்டுமல்ல எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னபொழுது சீசர்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்தார்களே. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கின்றார். ஆனால் ஆண்டவருடைய அழைப்பு இன்றைக்கு பிறந்திருக்கின்ற கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுக்க வருகின்ற பொழுது நாம் நமக்குள்ளாக இருக்கின்ற மேன்மை, நான் என்கிற அகங்காரம் எல்லாவற்றையும் விட்டு நாம் அவருடைய திருச்சமூகத்திலே வருவோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர், நான் பெருமையானவன், ஆண்டவரே உன்னுடைய சமூகத்திலே உம்மை தரிசிக்க வந்திருக்கின்றேன், நான் ஒன்றுமல்ல, என்னுடைய உள்ளத்திலே காணப்படக்கூடிய வெறுப்பு எல்லாவற்றையும் விட்டு உம்முடைய பாதப்படியிலே வெறுமையாய் வருகிறேன். உம்முடைய ஆவியானவரை கொண்டு என்னை நிரப்பும். நான் சமாதானத்தோடு கூட உலகத்திலே நீர் நியமித்திருக்கின்ற ஓட்டத்தை பொறுமையோடு ஓட என்னை கிருபைதாரும் என்று சொல்லி இருக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றும் கூட நாம் வாழும் சமுதாயத்தில் வன்முறை கலாச்சார பிரிவு வரும் சூழல், கடவுள் வரும் அமைதியை எளிய மக்களும் ஆண்டவர் இயேசு வழி நின்று கொண்டு செல்ல கிறிஸ்து பிறப்பு அவர்களுக்கு வழிகாட்டுகின்றது. இதற்காகத்தான் உங்களையும் என்னையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அழைத்திருக்கின்றார் என்றால் இந்த நாட்களிலே நாம் அவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனியை கொடுக்க முடியாக அவர்களை நாம் அழைக்க
அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த ஆண்டு நாம் கொண்டாடும் கிறிஸ்து பிறப்பு பண்டிகை உண்மையிலேயே கிறிஸ்து பிறப்பின் நோக்கத்தை இந்த உலகத்திற்கு தெளிவாய் பறைசாற்றுவதாய் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு புதிய உதயம். அதுதான் ஒரு புதிய உதயம். இன்று நாம் வாழும் இந்த உலகத்திலே, நமது இந்திய நாட்டிலும் நடைபெறும் அரசியல் சூழ்நிலை சமய தீவிரவாதம், இன பாகுபாடுகளையும் முன்வைத்து மனுக்குலத்தை சீரழிப்பதாக உள்ளது. அடையாளங்களை குறிப்பாக ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களை எளிதாக அழித்துவிட ஆதிக்க சக்தி வளர்த்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட புதிய காரியங்களை இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நமக்கு கொண்டு வருகிறது. கிறிஸ்துமஸ் பண்டிகை நமக்கு கொண்டு வருகிறது. எனவே நாம் அதை அறிந்தவர்களாய் கிறிஸ்து பிறந்த பண்டிகை இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் கொண்டு வருகிறக்கூடிய அந்த காரியம் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறவும், நம் ஒரு புதிய ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளாக நாம் கடந்து செல்கின்றவர்களாக இருக்கவும் நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். புதிய அடையாளமும் புதிய ஆன்மீகமும் நிறைவான அமைதியும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நிச்சயமாக கிறிஸ்து பிறந்ததின் நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆவியானவர் தாமே உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் கிருபையாய் கொடுத்த வார்த்தைக்காக நன்றியோடு நாங்கள் பெற்றிருக்கிறோம், பாசுத்திருக்கிறோம். ஆம் கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அடையாளத்தை இழந்து, ஆன்மீகத்தை இழந்து, அமைதி இழந்து ஒருவேளை நாங்கள் வாழ்வோம் என்று சொன்னால், அல்லது வாழ்கின்ற மக்கள் மத்தியிலே நாங்கள் வாழ்வோம் என்று சொன்னால், நாங்கள் கொண்டு வந்த அந்த புதிய அடையாளமும் புதிய ஆன்மீகமும் புதிய அமைதியும் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, கர்த்தாவின் நாளில் தேடி வந்த ஒவ்வொருவரையும் பெத்லகேமிலே பிறந்த பாலகனை தரிசித்தவர்களாய் நீர் கர்த்தாவை கொண்டு வந்த அந்த ரட்சிப்பை பெற்றவர்களாய் கடந்து செல்ல நீர் கிருபை தந்ததற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் கொண்டு வந்த அந்த சமாதானமும் சந்தோஷமும் எப்பொழுதும் கர்த்தாவே ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் நிறைவாய் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, நாம் கர்த்தாவே எங்களுக்குள்ளாக இருக்கின்ற ஏழைகளை நாம் நேரத்தில் நினைத்து பார்க்கின்றோம். ஏழைகள் மேல் கர்த்தாவை நாம் பரிவு காட்டுகின்றவர்களாய், அவர்களை கர்த்தாவினுடைய அன்பை ருசிக்கின்றவர்களாய் மாற்றவும் நீர் கொண்டு வந்த அந்த ரட்சிப்பை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ நீர் கிருபையாக ஜெபிக்கிறோம்ப்பா. முற்றிலுமாக உடைய வல்ல கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம், பொறுப்படுத்திக் கொள்ளவும் வழிநடத்தும். எல்லா துதிக்கான அமையும் அங்கீகரிக்கின்றோம். இன்றைக்கு இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். பரமநிலைக்கு பிதாவே, நாமம் பிரசன்னமாக, ராஜ்யம் வருவதாக, சித்தப்பரமத்தை செய்வர்கள் பூமியில் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தில் நன்மை தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்ய மன்னிக்கிறது போல எங்கள் குற்றம் நினையும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீர்த்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உம்முடைய மேலே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் நிலைத்திருப்பதாக.
பெத்லஹேமிலே பிறந்த இயேசு பாலகனை கொண்டு வந்த சமாதானத்தோடு சென்று வாருங்கள். உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களும் வணக்கம்.